பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேதவசத்தை காண்ப விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:7. ஒரு நொடி வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஒரு நொடி வழி கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் யாருக்குள்ள பிரியமாக இருக்கணும்? கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்குமா? தேவன் நம்மளுக்கு கூட இருக்கிறாருன்னா சத்ருவான நம்மளை பட்டு விலைக்கு போதாங்க செய்வாங்க. ஏன்னா தேவன் பெரியவராக இருந்தார், நன்மை செய்தார். அவர்கிட்ட பாவம் அணுகுவதில்லை, ஒளி அவர்கிட்ட இருள் அவர்கிட்ட அணுகுவதில்லை. அவர் வெளிச்சத்துக்கு உலகத்துக்கு ஒளியாக வந்தார். நீங்களும் அவரோடு உறவோடு இருந்தால், தேவனோடு உறவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை தான் நம்மக்கிட்ட சொல்ல. ஒரு நொடி வழி, நம்மளுடைய வழியில் எப்படின்னா கர்த்தருக்குள்ளே இருக்கணுமா? தேவனுக்கு கூட உறவோடு இருந்ததுன்னா நம்ம வழி எப்படின்னா கெட்டு போகவே போகாது. நம்ம உலக பிரகாரமாக எடுத்துக்கோனா கூட நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம அருகாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் நல்லவனாக இருப்பான், 4 ஃப்ரெண்ட்ஸு கெட்ட பழக்கம் பண்ணுகிறவனாக இருப்பான். நம்ம யார்கிட்ட போவோங்க? கெட்ட பழங்கிட்ட போவீங்களா, நல்லவங்கிட்ட போவீங்களா? நல்வழி நடக்கணும் தான் நம்ம போவோம். ஏசு உலகத்தை நல்லவராக தாங்க வந்தார். நம்ம அவர் வழியில் பின்பற்றணும், நம்ம வாழ்க்கை நல்லதாக தாங்க மாறும். அதுதான் ஆண்டு சொல்லுவார், ஒருவனுடைய வழி கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வாராம். எப்படின்னா சத்துருனா எப்படின்னா நம்ம நல்ல வழியில் போயினா இருக்கும்போது எதனா பிரச்சனை வந்தால் கூட ஆண்டவர் நம்ம குறுக்கணுன்னு அந்த சத்துருவை சமாதானத்துபடி கர்த்தர் கிருபை செய்வாராங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்க வேணாம். இந்த நாளில் இயேசுவோடு நீங்கள் உறவாடுங்க. முதல்ல இயேசுவோடு ஒப்புரவாகுங்க. அதை சொல்ல ஒரு நம்முடைய வழி கர்த்தருக்குள் போனங்க. கர்த்தருக்குள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உன்னை எப்படியாப்பட்ட சத்துரு வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம்? சமாதானமாக போகும்படி செய்வாராம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க, வேலை ஸ்தலத்தில் மாற்றம் இல்லை. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சத்துரு மாதிரி பிரச்சனை வருதோ நீ அதெல்லாம் விட்டுடுங்க. அதை நினைக்காதீங்க. நீ கர்த்தருக்குள் ஒப்புரவானீங்கன்னா போதுங்க. இயேசுவோடு உருவாட போயிட்டீங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்குமோ சத்துருவை சமாதானப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அவர் இவன் சத்ருவாக்குறான், அவன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இயேசு உங்ககிட்ட வந்துட்டாருன்னா அவரோட நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? சத்துரு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாருங்க. பயப்படாதீங்க, உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ்.